பாலியல் வன்புணர்வு பண்ணிக்கிட்டு அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். 3 கண்டிஷன் சொல்றாரு அந்த பொண்ணுக்கு. என்ன அப்படின்னா, இன்னொரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதே 2012 இதே அண்ணா யூனிவர்சிட்டியில இதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி 2 வருஷம் சிறைக்கு சென்றுட்டு வந்த பர்சன் தான் ஞானசேகரன். நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, அந்த பொண்ணு இல்லை, எனக்கு வந்து செமஸ்டர் ஹாலிடே, நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேன், ஜனவரி 20 தான் நான் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது அதெல்லாம் நீ வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதான் நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு கொஸ்டின், யார் அந்த சார்? இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோனில் அவர் யார்கிட்டயோ சார்னு பேசிட்டு இருந்தாரு. சார் முடிஞ்சிருச்சு சார் எல்லாமே, அடுத்தது வந்து நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும். இல்ல, இந்த விவகாரத்திலேயே வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு ஏன் புதருக்குள்ள போய் பேசுற பொண்ணு நல்ல விக்டிம் பிளேமிங் அது வந்து போலீஸ் அந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. அதுதான் இங்க பெரிய தப்பே. ஆக்சுவலி ஒரே ஒரு ஃபுட்டேஜ்ல வந்துட்டு பிளர்ரா ஞானசேகரனோட உருவம் வந்து பதிவாயிருக்கு. அது அவர் வந்து ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்காரு. இந்த ஃபுட்டேஜ் அவங்க தம்பி கிட்ட காட்டுறாங்க, பாருங்க அப்படின்னும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதே ப்ளூ டிஷர்ட்டை எடுத்து கொடுக்குறாரு. ரீசெண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ரோட்ல ஒரு காரை நிறுத்திட்டு அதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காரு. அப்பயும் நான் யார் தெரியுமா இது தெரியுமான்னு பேசியிருக்காரு. இதையும் தாண்டி இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அப்பயே அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கல. எஃப்ஐஆர் லீக் ஆனது பத்தி சொல்லியிருந்தீங்க. அது லீக் ஆனதுக்கு முதன்மை காரணமா எது இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுங்க, அதை நாங்கள் பிளாக் பண்ணிட்டோங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்று, ஹைகோர்ட் கேட்ட கேள்வி என்னன்னா, 14 பேர் அதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பிளஸ் அதை லீக் பண்ண, அதாவது ஒரு இன்சார்ஜ் இருப்பாரு இல்லையா, அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த மாதிரி தைரியமா ஒரு பொண்ணு துணிச்சலா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னும் இந்த ஞானசேகரனால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க இருக்கோம்னு சொல்லியிருந்தா அது எப்படி ஒரு இருந்திருக்கும்? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கோம் அந்த இடத்துல. ஏன்னா இவர் வந்து ஹாபிச்சுவல் அஃபெண்டர் இல்லையா. அருண் கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கைன்றது டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அவ்வளவுதானே மேம்? அருண் கமிஷனர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அதாவது ஐசிசி கமிட்டி கிட்ட இருந்து தான் எங்களுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் வந்ததுன்னு. பட் மினிஸ்டர் சைட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணா நேரடியா வழக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. மொதல் கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்டா நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு ஒரு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போஸ்ட் கமிட்டிக்கு சொல்லவில்லை என்பதை 100க்கு 100 அறுதிட்டு சொல்கிறேன்னு சொல்லவில்லை. மனுதாரர் தந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாணவி வந்து அங்க சொல்லிட்டாங்க, காலேஜ்ல இருந்து தான் கம்ப்ளைண்ட் பெறப்பட்டது, அங்க இருந்து கோட்டுப்புறத்துல இருந்து வந்து தான் இங்க வந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அதுக்கான செய்தி அல்ல. நீ இதை ஒத்துக்கலனா வீடியோ லீக் பண்ணிடுவேன், ஆன்லைன்ல போட்டுருவேன், மேனேஜ்மெண்ட் கொடுத்துருவேன், இல்லை உன் பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிடுவேன். அந்த பெண் அன்னைக்கு மாதவிடாய் ஆக்சுவலி அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட பிறப்புறுப்புல வந்து நிறைய காயங்கள் இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட அந்த பாலியல் வன்புணர்வு விவகாரம் குறித்த நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள், நாங்க ஊடகத்துல பாக்குற விஷயங்களை தாண்டி ஒரு வழக்கறிஞரா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நிறைய தகவல்கள் வந்திருக்கும் ஆதாரபூர்வமா. அது குறித்து எங்க நேயர்களுக்காக பகிர்ந்துக்கோங்க மேம். கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. 23, 24, 25. அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அருண் கமிஷனர் அவரோட ஒரு ப்ரெஸ் மீட் ஆகட்டும், அப்புறம் கோவை செழியன் மினிஸ்டர் அவர் வந்து நேற்று அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்வையிட்டுட்டு அவர் சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், தென் நேற்று ஹைகோர்ட்டே முன் வந்து, சென்னை உயர்நீதிமன்றமே முன் வந்துட்டு இதை சூமோட்டோவா எடுத்திருக்காங்க. சூமோட்டோனா தானா முன் வந்து ஒரு கேஸை விசாரிக்கிறது, ஏதாவது வந்து ரொம்ப எமர்ஜென்சி பீரியடு இல்லைன்னா ஒரு பப்ளிக்கு பெருசா வந்துட்டு ஒரு தீங்கு விளைவிக்கிற ஒரு விஷயமா இருந்தா வர்றது எல்லாமே சூமோட்டோவா எடுக்கப்படும். அந்த மாதிரி நேற்று ஒரு விஷயத்தை பொதுநல வழக்கு இப்படி பொதுநல வழக்கு வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அதுவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, பப்ளிக் இப்ப பாதிக்கப்படுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு பப்ளிக் அட் லார்ஜ் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா வரும். இந்த கேஸ்லயே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டிருக்காங்க. சூமோட்டோங்கிறது ஒரு விஷயம் நடக்குதுங்க, டிவில ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து ரொம்ப அச்சுறுத்தும் வகையில இருக்கு. இல்லைன்னா அடுத்த இப்போ இது என்னன்னா, இன்னைக்கு நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் இனத்துக்கே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். பெண்ணை வந்து மானபங்கம் படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. இதை பார்க்கும்போது ஜட்ஜஸா வந்துட்டு ஆமா இது கண்டிப்பா தேவை, இதுல இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி கேசஸ் ஜட்ஜஸ் தாமா முன் வந்து விசாரணைக்கு எடுத்துப்பாங்க. அதுதான் சூமோட்டோ கேஸ். ஆக்சுவலி நேற்று ஒரு விஷயம் சூமோட்டோ ஹைகோர்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுக்கான நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்றதை நம்ம வந்துட்டு
இதுல பேசும்போது 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். முதல்ல இந்த விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ நான் சொன்ன மாதிரி 23ஆம் தேதி அப்படின்னு ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதாவது நைட் வந்து 7:30 இருந்து ஒரு 8 மணி இல்ல 8:45 அந்த மாதிரி சொல்லப்படுற ஒரு டைம்ல அண்ணா யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஒரு செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணும் 4th இயர் படிக்கிற ஒரு பையனும் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அதாவது காலேஜோட பேக் சைட் கேட் கிட்ட இருக்க இடத்துல அவங்க யூஸ்வலா மீட் பண்றது தான். அதாவது இப்போ ஹாஸ்டல் இன் டைம் ஒரு எல்லாருக்கும் இருக்கும் 6-8 o'clock அந்த மாதிரி இன் டைம்ஸ் இருக்கும். சாப்பிட்டுட்டு அவங்க யூஸ்வலா உட்காந்து மீட் பண்றது தான். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு விஷயம். ஆஸ் யூஷுவல் சாப்பிட்டுட்டு பாய்ஸ் ஹாஸ்டல் போறதுக்கு முன்னாடி அவர் வந்து இவங்களை மீட் பண்ணிட்டு போவார். அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து என்னன்னா கொஞ்சம் ஒரு அடர்ந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். ஒரு புதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். பெருசா லைட் ஃபெசிலிட்டி இல்ல, அந்த இடத்துல ஃபுட்டேஜஸ் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவர் தான் அப்போ அந்த சம்பவத்தை வந்து அரங்கேற்றி இருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா அந்த பொண்ணை வந்து லைக் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி பாலியல் வன்கொடுமை வன்புணர்ச்சி எல்லாமே அந்த பொண்ணை பண்ணியிருக்காரு. இப்ப எல்லாருமே கேட்கலாம், சரிங்க அவர் பண்ணியிருக்காரு, கூட ஒரு பையன் இருந்திருக்கான், ஒரு ஆண் மகன் ஒருத்தர் இருந்திருக்காரு கூட, அவர் ஏன் விட்டுட்டு ஓடணும்? இது என்ன ட்ரூ லவ்வா? அவரை அடிச்சு தோரத்திட்டு தான் அந்த மாதிரி எல்லாம் இப்ப எல்லாருமே கேட்பாங்க, எப்படிங்க ஒரு பெண்ணை விட்டுட்டு போலான்றது. அதுக்கு சொன்ன மாதிரி நீங்க சொன்னதுதான் அதுக்கான பதில். ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பையன் எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்திருக்காங்க. முடியலன்ற பட்சத்துல வாய்ஸும் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாய்ஸ் ரைஸ் பண்ண பையனை ஞானசேகரன் 37 வயசு அவருக்கு, அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பையனை அடிச்சு தூரமா கூட்டிட்டு போய் விட்டுட்டு சொல்ற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும், ஒரு வண்டி வரும் நீங்க தான் நிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அது அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நீடிச்சதா சொல்லப்படுது. ஆக்சுவலி 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, நீ இதை அது வீடியோ எடுத்துட்டேன், அதாவது பாலியல் வன்புணர்வு பண்ணிக்கிட்டு அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். 3 கண்டிஷன் சொல்றாரு அந்த பொண்ணுக்கு. என்ன அப்படின்னா, இதை நீ வெளியில சொல்லிட்ட அப்படின்னா இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு காமிச்சிருவேன், மேனேஜ்மெண்ட்டுக்கு காமிச்சு உனக்கு டிசி வாங்க வச்சிருவேன். 2வது ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுவேன், நான் சொல்றதுலாம் நீ கேட்கலனா. 3வது உன் பேரண்ட்ஸ்க்கு அனுப்பிடுவேன். இப்போ ஊடகங்கள்ல பரவலா பேசப்படுற தகவல் என்னன்னா, அந்த பொண்ணோட காதலனும் பொண்ணும் ஒன்னா இருக்கிறதான் ஒரு வீடியோ எடுத்து வச்சு மிரட்டப்பட்டதா சொல்றாங்க. இப்போ நீங்க சொல்லும் பொழுது வந்து இந்த ஞானசேகரன் என்பவரோட அவங்க இந்த பாலியல் துன்புறுத்தல் பண்ணும்போது வீடியோ எடுத்ததா சொல்றாங்க. இது ரெண்டுத்துல எதுவும் இல்ல, இது ரெண்டுமே ஆக்சுவலி உண்மைதான். இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட வேலையே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவரோட ஹிஸ்டரி நான் சொல்லிடுறேன். வேலைன்றதை தாண்டி இவர் எல்லாரும் சொல்லுவாங்க ஏதோ பண்ணாருப்பா, ஒரு பொண்ணு வந்து பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்குனாரு அப்படிங்கிறது இல்லாம இந்த நாள் வரை, அதாவது நீங்க 2012, 11 10 இருந்து இந்த நாள் வரை பாத்தீங்கன்னா அவர் மேல 26 வழக்குகள் இருக்கு. அந்த 26 வழக்குகள்ல பாத்தீங்கன்னா 20 வழக்குகள் வந்து சென்னைக்குள்ளேயும் 6 வழக்குகள் வந்து சென்னை விட்டு பிற மாநிலங்கள்லயும் இருக்கு. சரி, எல்லாமே வந்து இந்த மாதிரி நேச்சர் ஆஃப் கேசஸ் அப்படின்னு கேட்டா 26ல 10க்கும் நிகரான வழக்குகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கான கேசஸ். மிச்ச கேசஸ் எல்லாமே இந்த ராபரி, தெஃப்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கான கேசஸ். இதை விட என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஈடுபடல. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் 10க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து அவர் மேல வந்து விமன் ரிலேட்டட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு இருக்குன்றது. பட் இதுல இன்னொரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதே 2012ல இதே அண்ணா யூனிவர்சிட்டியில இதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி 2 வருஷம் சிறைக்கு சென்றுட்டு வந்த பர்சன் தான் ஞானசேகரன். இத்தனை வழக்குகளை வச்சுக்கிட்டு எப்படி இந்த மனுஷன் வந்து இவ்வளவு ஒரு ஃப்ரீயா சுத்திட்டு? ஆமா, ஏன்னா இவரோட நேச்சர் இதுதான். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, லைக் அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்கள பேசிட்டு இருந்தது வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. ஆக்சுவலி அவர் என்னன்னா அப்படி சொல்லிதான் மிரட்டி இருக்காரு அந்த பொண்ணு. யாரோ வந்துட்டு புதற்குள்ள இருந்து விளக்கிட்டு உள்ள வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. வரும்போது இந்த மாதிரி நீயும் பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்ததை நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேன், சோ நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கல, என்னோட ஆசைக்கு நீ இணங்கல அப்படின்னா இந்த வீடியோ வந்து இவங்களுக்கு எல்லாம் நான் அனுப்பிடுவேன் அப்படிங்கிற கான்செப்டும் வச்சுதான் மிரட்டி அவர் வந்து இந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட வந்து பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கியிருக்காரு. ஆளாக்கிட்டும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்னு. 2வது அந்த பொண்ணு இல்ல, எனக்கு வந்து செமஸ்டர் ஹாலிடே, நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேன், ஜனவரி 20 தான் நான் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் போது அதெல்லாம் நீ வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு கொஸ்டின், யார் அந்த சார் எல்லாத்துலயும் வருது. ஏன் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன்ல அவர் யார்கிட்டயோ சார்னு பேசிட்டு இருந்தாரு, சார் முடிஞ்சிருச்சு சார் எல்லாமே, அடுத்தது வந்து நீங்க பாத்துக்கோங்க, நீங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த பெண் கிட்ட வந்து என்னோட சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் கூப்பிடும் போது என்கிட்ட சொல்லும் போது நீ வரணும் அப்படின்னு சொன்னதாகவும் அந்த இடத்துல ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரோட நேச்சர் இதுதான். ஏன்னா இப்ப அவர் பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு போன்ல இந்த மாதிரி ஒரு 6 வீடியோஸ் எடுத்திருக்காங்க. அந்த 6 வீடியோஸும் எடுத்து சைபர் ஃபாரன்சிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த 6 வீடியோவுமே இதே மாதிரி யாரு பையனும் பொண்ணும் உட்காந்து பேசுறாங்களோ அவங்கள வீடியோ எடுத்து வச்ச ஒரு விஷயம். இன்னொன்னு செக்ஷுவலி ஹராஸ் பண்ணாரு இல்லையா,
அந்த மாதிரி வீடியோ எடுத்த விஷயம். இன்னொன்னு அவருமே அவரோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஒத்துட்டு இருந்திருக்காரு. நான் இந்த மாதிரி ஆமாங்க போய் பையனும் பொண்ணும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தா நான் வீடியோ எடுப்பேன், எடுத்துட்டு நான் என்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திப்பேன். எப்படின்னா அவங்களை மிரட்டி பணம் வாங்குறது, இல்லைனா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக பண்றது, வேற எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோ வச்சு மிரட்டி நான் சாதிச்சுப்பேன் அப்படின்னு தான் அவர் சொன்ன விஷயம். இங்க இப்போ அந்த மாணவி வந்து புகார் கொடுத்திருக்காங்க காவல் நிலையத்துல. அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணிருக்காங்க. விதின் ஒரு 1 டேக்குள்ள இந்த விஷயம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அவரை கைது பண்ண அந்த ஒரு நடவடிக்கை போலீசார் எப்படி மேற்கொண்டாங்க அப்படின்றத பக்கம். கண்டிப்பா இப்போ எல்லாருமே இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இதை பார்த்துட்டு நம்ம இன்னொரு விஷயமும் இங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சுமோட்டோ நம்ம ரிலேட் பண்ணும்போது அவரு அருண் கமிஷனர் ஆகட்டும் இல்ல நம்ம மினிஸ்டர் ஆகட்டும், எல்லாரும் அவங்க 2 பேரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எவ்வளவு முன்னுக்கு பிறனா இருக்குன்றத நம்ம இதுல இருந்து எடுத்துட்டு போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சரி ஓகே, இந்த ஞானசேகரன் யாருன்றதை நம்ம பார்த்தாச்சு. எந்த மாதிரி ஒரு கிரிமினல் ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் இருக்கு, கிட்டத்தட்ட அவர் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே ஓகே. அதே கோட்டூர்புரம் ஸ்டேஷன்ல தான் அவருக்கு, ஏன்னா ஒரு வீடு அங்கன்றதுனால நம்ம லிமிட் அங்கதான் வருது, ஜூரிஸ்டிக்ஷன் அங்கதான் வருதுன்றதுனால இந்த விஷயங்கள், இந்த இன்சிடென்ட் 23 நடக்குது. 23 அதான் சொல்லலாம், அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து அவங்க மயங்கி அந்த இடத்துல இருந்துடுறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து அந்த மயக்கத்துல அவங்களை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 23ஆம் தேதி நைட்டு அவங்க வீட்டுல சொல்றாங்க. பெண் வந்து முதல்ல அவங்க வீட்டுல சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், இந்த மாதிரி விஷயங்கள். அவங்க செகண்ட் இயர், அந்த பையன் 4th இயர். இந்த மாதிரி லவ் பண்றோம், ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கோம், இப்ப கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு ஒன்னே அந்த இடத்துல கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸை பாராட்டியே ஆகணும். அந்த பேரண்ட்ஸ் தான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்க, ஐயோ வெளியே வந்தா அசிங்கம் மானம் போயிடும், மரியாதை போயிடும், நீ யாரோட பேசிட்டு இருந்த, நீயே லவ் பண்ண, நீ யாரோட பேசிட்டு இருந்த, முதல்ல என்ன நிறைய பேரண்ட்ஸ் பொண்ணோட கேரக்டர் இங்க வந்து தப்பா பேசுறாங்கல்ல. இன்னைக்கு பேரண்ட்ஸ்ன்னு இல்ல, புரிஞ்சுக்கிறவங்க இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த உலகமே எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணும் பையனும் பேசிட்டு இருந்தாலே இல்ல, இந்த விவகாரத்திலேயே வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு ஏன் புதருக்குள்ள போய் பேசினா, விக்டிம் பிளேமிங், அது வந்து போலீஸே அந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. அதுதான் இங்க பெரிய தப்பே ஆக்சுவலி. அது நம்ம வரும்போது இந்த என்ன முன்னுக்கு பிறனான ஸ்டேட்மெண்ட் சொல்லுமோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல வந்து அவங்க வீட்டுக்கு சொன்னோன்னே 24ஆம் தேதி காலையில வந்து கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் ஆகுது. கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் ஆனோடனே போலீஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அவங்க உடனே வந்து 4 தனிப்படை அமைக்கிறாங்க. ஆக்சுவலி 4 தனிப்படை அமைச்சிடுறாங்க. முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, போலீஸ் எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேம்பஸ் இருக்குன்னா, இந்த கேம்பஸ்ல ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கேம்பஸ்க்குள்ள இருக்கவங்க, அப்புறம் அந்த கேம்பஸை சுத்தி இருக்கவங்க, அதாவது சீன் ஆஃப் கிரைம் SOCன்னு சொல்லுவோம், யார் யார் எங்கெங்க இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு வரும்போது 50 பேரை போலீஸ் உள்ள கொண்டு வராங்க. ஆக்சுவலி கொண்டு வந்து 10 பேரை அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. இதுல இன்னொரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து 70 CCTV கேமராஸ் இருக்கு, அதுல 56 தான் ஒர்க் பண்ணுது, மிச்சது ஒர்க் பண்ணல. ஓகே, ஏன்னா எப்பவுமே என்ன ஒரு கிரைம் நடக்குதுன்னா ஒன்னு சிசிடிவி வந்து சிசிடிவி வேலை செய்யாம போயிரும், இல்ல கரண்ட் இல்லாம எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, உலக பிரசித்தி பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி. இதை விட கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பின்னாடி அந்த பொதுர அந்த டார்க் ஏரியாஸ்ல எங்கேயுமே சிசிடிவி கிடையாது. ஒண்ணு. 2வது வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஞானசேகரன் எப்படி உள்ள வந்துட்டு போறாரு ஆஃபன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ஐடி கார்டு இல்லைன்னா உள்ளே போக முடியாது. இவர் என்ன சொல்றது, ஒரு செவர் வந்து இடிஞ்சிருக்கும், அந்த செவர் வழியா தான் நான் வந்துட்டு போவேன். இன்னொன்னு பேக் சைட் கேட் கிட்ட செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பதில் கிடையாது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா 140 செக்யூரிட்டிஸ் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே எக்ஸ் சர்வீஸ்மேன். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்பஸ்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனை தான் வந்துட்டு செக்யூரிட்டிஸா கொண்டு வராங்க, டிப்ளாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க இடத்துல அதுவும் ப்ராப்பரைஸ்டான விஷயங்கள் இங்க கிடையாது. இது எல்லாமே நமக்கு எப்படின்னா மர்மத்துக்குரிய கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. நமக்கே இப்ப காமனா பார்க்கும்போது என்னங்க இதுல இப்படி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நாங்களுமே அங்க வந்து ஒரு வீடியோ பதிவு செய்யறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்கோம். அங்க வந்து ஒவ்வொரு கேட்லயும் பார்த்தா 4 செக்யூரிட்டி இருக்காங்க. ஒரு நுழைவாயில 4 செக்யூரிட்டினா அப்ப எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்திருக்கணும் இல்ல உங்களுக்கு? அதிகபட்சம் போனா 8ல இருந்து 10 என்ட்ரி தான் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து உள்ள ஐடி கார்டு இல்லைன்னா அலோ பண்ண மாட்டாங்க. பேரண்ட் உள்ள போகணும்னா அவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. ஒரு ஃபீஸ் கட்ட போற பேரண்ட்ஸ்க்கு அவ்வளவு கேள்வினும் போது நீங்க தெரியாத ஒருத்தர் வந்து எப்படி அந்த இடத்துல விடுவீங்க? ஓகே, இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நம்ம திரும்ப லைக் அந்த பேக் வரும்போது பாத்தீங்கன்னா 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது ஆக்சுவலி இது ஒரு கான்ட்ராடிக்டரி வெளியே வந்தது. என்னன்னா, ஞானசேகரனை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணி விடுவிச்சாங்க, திரும்ப அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அது என்னன்றது இது கூட கனெக்ட் பண்ணும்போது அது ஈஸியா தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். என்ன ஆகுதுன்னா, அந்த 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ற இதுல ஞானசேகரனும் ஒருத்தர். 1வது ஆள் 2வது ஆள் 3வது ஆள் விசாரணை போயிட்டே இருக்கு. 4வதா வந்து ஞானசேகரன் வந்து விசாரணை கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது ஒரு ஜெனரல் விசாரணை, அது முடியுது, அவர் போறாரு. 5, 6, 7 இப்படியே போகுது. 8வது ஆளா ஒருத்தர் வராரு. அவரால தான் ஞானசேகரன் வந்து அரெஸ்ட் செய்யப்படுறாரு, இந்த இடத்துல கைது செய்யப்படுறாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா, ஞானசேகரனோட கூட பிறந்த தம்பி. அவர் வராரு. வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா எங்க அண்ணன் சும்மா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது, எங்க அண்ணன் வந்து 2 நாளா ஒரு மாதிரி தான் இருந்தாரு, அவரே இந்த விஷயத்த செஞ்சிருக்க கூடாது. இதுலயும் ஒரு நமக்கு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதே கோட்டூர்புரம் ஸ்டேஷன்ல தான் அவர் அவ்வளோ கிரைம்ஸ் பண்ணிருக்காரு. இவரோட கிரைம் ஷீட்
கிரைம் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா அதை சொன்ன மாதிரி 26 வழக்குகள் சும்மா கிடையாது, 10க்கும் மேற்பட்ட ஹராஸ்மெண்ட் வழக்கு. இதே அண்ணா யூனிவர்சிட்டியில 2012 ஒரு விஷயம் பண்ணிருக்காரு, சேம் நேச்சர். இது எப்படி போலீஸ்க்கு தெரியாம இருக்கும்? கண்டிப்பா அந்த குற்றவாளி எப்படி அவ்வளவு ஃப்ரீயா சுத்த விட்டாங்க? எப்படி சுத்த விட்டா? முதல்ல சஸ்பெக்ட் யார் மேல இருந்திருக்கணும்? நீங்க 50 பேர் 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்றீங்க, அப்ப உங்களுக்கு இங்க யார் மேல இருந்திருக்கணும்? முதல்ல அந்த குற்றவாளிகளோட சரித்திர பதிவு எடுத்து பாத்துருக்கணும். ஆக்சுவலி அவங்க தம்பியாலதான் வந்து அவர் மாட்டினாருன்னே சொல்லலாம். அவர் என்ன சொல்றாங்க, அண்ணன் ஒரு மாதிரி தான் இருந்துட்டு இருந்திருக்காரு, அவரையும் இதை பண்ணிருக்க கூடாது. ஏன்னு கேட்கும் போது அவர் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள்ல தொடர்ச்சியா ஈடுபட்டவர்னு அவர் சொல்லிதான் எங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி போலீஸுக்கு ஹிண்ட் கொடுக்கறாரு. அந்த மாதிரிதான் இருக்குன்ற மாதிரி போலீஸ் ஸ்டேட்மெண்ட். இதுவும் கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபுட்டேஜ்ல வந்துட்டு பிளர்ரா அவரோட இது வந்து ஞானசேகரனோட உருவம் வந்து பதிவாயிருக்கு. அதுல அவர் வந்து ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்காரு. இந்த ஃபுட்டேஜ் அவங்க தம்பி கிட்ட காட்டுறாங்க, பாருங்க அப்படின்னும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதே ப்ளூ டிஷர்ட்டை எடுத்து கொடுக்குறாரு. இதுதான் போட்டிருந்ததுன்றது விஷயத்துல மாட்டுறாரு. 2வது விஷயம், அது பாதிக்கப்பட்ட பெண்ணும் அந்த பெண்ணினுடைய ஆண் நண்பரும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களால அடையாளம் காட்ட முடியும், என்னன்னா எங்களுக்கு என்னதான் இருட்டா இருந்தாலும் அவர் மாஸ்க் போட்டிருந்தாரு, பட் எங்களால கண்டிப்பா அடையாளம் காட்ட முடியும்னு சொல்றாங்க. அந்த பெண்ணும் வீடியோ கால்ல இவர் அடையாளம் காட்டுறாங்க. சோ இவர்தான் குற்றவாளி. இவர்தான் இல்ல, இவரும் குற்றவாளி. இவர்தான் கன்க்ளூசிவ் நோட் இந்த இடத்துல நம்ம போட முடியாது. ஏன்னா ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, எல்லாமே போயிட்டு இருக்கு. இதுல இன்னும் 1க்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா மேம்? ஏன் அது வந்துட்டு இதுவா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் வந்துட்டு இவருக்கு நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க, சரமாரியா கமிஷனருக்கு. அதுல இதுவும் ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க எப்படி இவர் மட்டும்தான் குற்றவாளி, நீங்க எப்படி கன்க்ளூசிவ் நோட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த சார்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. ஏன்னா போன் பேசும்போது சார்ன்னு சொன்ன ஒருத்தர், அதுக்கும் போலீஸ் தரப்புல என்ன சொல்லியிருக்காரு அவர் அப்படின்னா, அவர் போன் அந்த டைம்ல, அந்த டியூரேஷன் டைம்ல ஏர்பிளைன் மோட்ல இருந்துச்சு, அதனால அவர் யார்கிட்டயும் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு. சில வாய்ப்புகள் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், சிடிஆர் போட்டிருக்கணும், கால் டீடைல் ரெக்கார்டிங் போட்டிருக்கணும். இப்ப அதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த அந்த 2-3 ஹவர்ஸ்ல அந்த அண்ணா யூனிவர்சிட்டி டவர் ஃபுல்லாமே என்னென்ன மொபைல் நெட்வொர்க்ஸ் லிங்க் ஆயிருக்கணும் நாங்க பார்க்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு குற்றவாளிங்க, இந்த மாதிரி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்கணும்னு சொல்றது எப்படி இருக்கு, ஒருத்தர் தான் குற்றவாளின்னு சொல்றது எப்படி இருக்கு? இது ஒரு விஷயம். இந்த மாதிரி நடக்குது, அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அரெஸ்ட் பண்ணும்போது அவர் கை கால்ல கட்டு, நம்ம அதே பார்த்திருப்போம். எல்லாரும் இது பண்ணி ஒரு இதுல என்னங்க கட்டு இந்த ஷேப்ல இருக்கு, ஒரு இதுல என்னங்க கட்டு இந்த ஷேப்ல இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். இது ஏன் இவ்வளோ வந்துட்டு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அப்படின்னா, அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். பிரசன்ட் பார்ட்டி கூட இருக்க மினிஸ்டர்ஸ் கூட அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் லீக் ஆச்சு. அது எல்லாமே எப்படின்னா ஒரு அபிஷியல் மீட் மாதிரி தான் இருக்கு, ஒரு செல்ஃபியோ எதுவோ கிடையாது, யாரோ நிக்க வச்சு எடுத்த ஒரு அபிஷியல் ஒரு பிக்சரா தான் இருக்கு. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அபிஷியல் பிக்சர் ஒரு பக்கம், இன்னொன்னு அவர் இளைஞர் அணிலையும் இருக்காருன்ற ஒரு நபர்கள் கூட, ஒரு தலைவர் கூட இருந்தா பரவாயில்ல, ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய பல தலைவர்கள், துணை முதலமைச்சர் கூட எடுத்திருக்காரு, இன்னும் 2-3 அமைச்சர்கள் கூட போட்டோ எடுத்திருக்காரு. சரி ஓகேங்க, அப்படியே இருந்தாலும் அவர் ஏதாவது அரசியல் ஒரு பின்புலம் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. இல்ல ஏதாவது பிசினஸ் பண்றாரா? இல்ல. கவர்மெண்ட் கூட சேர்ந்து ஏதாவது ஒர்க் பண்றாரா? இல்ல. சாதா ஒரு பீஃப் பிரியாணி கடை வச்சிருக்கவரால எப்படி இதெல்லாம் முடிஞ்சது? என்ன முடிஞ்சது? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவரை வந்து போயிட்டு ஒரு அக்வசிஷன் பண்ணும்போது அவர் என்ன சொல்லிருக்காரு, நான் யாருன்னு தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு சொல்லியிருக்காரு. 1. 2வது பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நேத்து இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து எல்லா மீடியாலயும் வந்துச்சு, நியூஸ் சேனல்லையும். அவர் இது மட்டும் இல்ல, ரீசெண்டா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ரோட்ல ஒரு காரை நிறுத்திட்டு அதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிருக்காரு. அப்பயும் நான் யாரு தெரியுமா, இது தெரியுமான்னு பேசியிருக்காரு. இதையும் தாண்டி இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அப்பயே அவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கல. ஒருவேளை 2012 2 வருஷத்துல அவரை வெளியே விடாம இருந்திருந்தா, ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்காரு. அன்னைக்கு அதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தா, கார் விஷயத்துக்கு அவர் பிரச்சனை பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தா, இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்காது. அப்ப இதெல்லாம் தான் இப்ப யோசிக்க வைக்குது. இதுல ஏன் வந்து நிறைய எதிர்கட்சிகள் உள்ள வராங்கன்னா, ரீசன் அதுதான். இந்த எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் ஆகட்டும், இன்னொன்னு அவருமே நான் யார் தெரியுமா, நான் ஆளும் கட்சியை சார்ந்தவன் தெரியுமா, அந்த மாதிரி சொன்ன ஒரு விஷயம் ஆகட்டும், இன்னொன்னு நம்ம வழக்குகளை வந்து இவரு தப்பிச்சு வர ஒரு விஷயம், இன்னொன்னு ஈஸியா யாராலையும் உள்ள போக முடியாது. சோ ஈஸியா உள்ள போய் எல்லா பாயிண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணிட்டு வராரு, அந்த டைம்ல உள்ள போயிட்டு வராரு அப்படின்னும் போது, ஏன் ஒண்ணும் இல்ல, சிம்பிளா சொல்லலாம். நம்ம ஒரு நைட்ல ஒரு ஹாஸ்டல்ல இருந்து ஃபுட் நம்ம ஆர்டர் பண்ணாலே ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். உள்ள எங்க கொடுத்துட்டு போனோம், செக்யூரிட்டி கிட்ட தான் கொடுத்துட்டு போனோம், உள்ள அலவுட் கிடையாது. செக்யூரிட்டி கிட்ட தான் வந்து எல்லாம் பிக் பண்ணிட்டு போவாங்க. மேக்சிமம் எல்லா காலேஜஸ்லயும் அப்படிதான். அப்படி இருக்கவர் போய் வீடியோ எடுத்து மிரட்டுற அளவுக்கு இருக்கு இல்லையா அந்த இடத்துல. இன்னொன்னு என்னன்னா, அந்த ஞானசேகரனோட மனைவி வந்து அந்த காலேஜ்ல கிளர்க்கா வேலை செய்யறாங்க அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அது வந்து என்ன சொல்றதுங்க, நிறைய மாறுபட்ட கருத்து. ப்ரொஃபஸரா, கிளர்க்கா, சானிடேஷன் ஒர்க்கரா. அபிஷியலா வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் துப்புரவு பணியாளர் அப்படிங்கிறது தான் அபிஷியலா வந்த ஒரு விஷயம். ஏன்னா துப்புரவு பணியாளர்னும் போது அவங்களுக்கு காலேஜ்ல எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸும் தெரியும்.
ஓகேங்களா. இது ஒரு விஷயம். இது எல்லாமே நம்ம இது இப்படி நடக்குது, இவர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி இப்ப எல்லாருமே கேக்குறாங்க, இவர் ஏங்க நீங்க வந்து ஜெயில இருக்க ஹாஸ்பிட்டல்ல வைக்கல, ஏன் வெளில வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேக்குறாங்க. ஆக்சுவலி நீங்க ஜெயில இருக்க ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். இவரை வச்சிருக்கிறது ஹாஸ்பிட்டல்ல தான், பட் ஆனா ஃபுல் ப்ரொடெக்ஷனோட ஒரு ஜெயில் கான்செப்ட் அப்படிதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு, அவர் அரெஸ்ட் ஆயிட்டாரு, எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கு, எல்லாமே ஓகே. இதை தாண்டி அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் தான் நிறைய கேள்விகள் எழுப்பிச்சு. ஆக்சுவலி எஃப்ஐஆர் லீக் அந்த விஷயம் முதல்ல. இன்னொன்னு அருணும் அமைச்சர், அதாவது கமிஷனர் அருணும் அமைச்சரும் கொடுத்த முன்னுக்கு பிறனான ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளஸ் அதை ஜட்ஜஸ் கேட்ட கொஸ்டின்ஸ், இதெல்லாம் தான் இந்த 2 நாள்ல நடந்த உச்சபட்ச ஒரு பரபரப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எஃப்ஐஆர் லீக் ஆனது பத்தி சொல்லியிருந்தீங்க. அது லீக் ஆனதுக்கு முதன்மை காரணமா எது இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ என்னன்னா இதுல இன்னொன்னு அரசியல் அப்படின்னும் போது வந்துட்டு என்ன ஆச்சுன்னும் போது, ஆக்சுவலி அவர் அருண் கமிஷனர் கிட்டே கேட்டிருந்தாங்க, ஒருவேளை அவர் வந்து ஆளும் கட்சியை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால நீங்க ஒருவேளை ஆக்ஷன் எடுக்காம போயிருவீங்களோன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். அப்படி இருந்திருந்தால் முதல்ல அவர் மேல எஃப்ஐஆர் விழுந்திருக்காது. முதல் விஷயம். இல்ல செக்ஷன்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா 63, 64 போட்டிருக்காங்க, அப்புறம் 75 உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாம ஐடி செக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 8 செக்ஷன்ஸ், 6 to 8 செக்ஷன்ஸ் ஐடி செக்ஷன்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பிஎன்எஸ் படி, அதாவது புது ஆக்ட், பழைய ஐபிசி, இதெல்லாமே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, ஏன் நம்ம திரும்ப திரும்ப அருண் கமிஷனர் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம், ஏன் எஃப்ஐஆர் லீக் ஆச்சு அப்படின்னும் போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏங்க எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் ஈஸியா சொல்லி என்ன முடிச்சிட்டாருன்னா, இது வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. என்னதான் டெக்னிக்கல் கிளிச்சா இருந்தாலும், என்னதான் நம்ம இன்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு ரோபோட்டே மேக் பண்ண முடிஞ்சாலும் அதை ஆப்ரேட் பண்ண யார் தேவை? ஹியூமன் தான் தேவை. ஆக்சுவலி இப்போ ஒன்னும் இல்ல, நீங்க ஒரு ஸ்டேஷன் போய் பாருங்களேன், ஒரு எஃப்ஐஆரோ ஒரு சிஎஸ்ஆரோ யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? சிஸ்டம் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்? அவங்க போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணாதானே இருக்கும். அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் இருக்குல்ல. அது எப்படி நீங்க ஜஸ்ட் லைக் தட் வந்து அப்படி சொல்லுவீங்க ஈஸியா? எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுங்க, அதை நாங்க பிளாக் பண்ணிட்டோங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்னு, ஹைகோர்ட் கேட்ட கேள்வி என்னன்னா, 14 பேர் அதை டவுன்லோட் பண்ணிருக்காங்க, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பிளஸ் அதை லீக் பண்ண, அதாவது ஒரு இன்சார்ஜ் இருப்பாரு இல்லையா, அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆஸ் பர் பிஎன்எஸ் ஆக்ட் படி பார்த்தோம்னா, யாரு வந்து அந்த குற்றத்தை செஞ்சாங்களோ, அது போலீஸ் அபிஷியலாவே இருக்கட்டும், தப்புனா தப்புதான், அவங்க மேல 2 to 3 வருஷம் வரைக்கும் அவங்க மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க மேல கேஸ் போட்டு அவங்களை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்காங்க, இதுக்கான காரணம் வந்து நல்ல நோக்கமா இருக்குமா இல்ல என்ன நோக்கமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? கண்டிப்பா. ஏன்னா இன்னொன்னு இல்ல, விக்டிம் பிளேமிங் நடந்திருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர் எழுதினவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் போலீஸான்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி அதுக்கு அவர் கமிஷனர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எந்த ஆல்ட்ரேஷனுமே பண்ணல, விக்டிம் என்ன கொடுத்தாங்களோ அது அப்படியே தான் நாங்க கண்டென்ட்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நான் என்ன ஒரு விஷயம் இங்க தெளிவுபடுத்த விரும்புறேன் அப்படின்னா, கம்ப்ளைண்ட்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் 8 to 8:30 மணிக்குள்ள நான் அந்த மாதிரி போனேன், அவர் வந்து என்ன இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்ளைண்ட்ல வர்றது. ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்னென்னலாம் என்ன பண்ணாரு, எப்படியெல்லாம் என்ன துன்புறுத்தினா, இங்க அடிச்சாரு, இது பண்ணாரு, அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். ரொம்ப டீடைல்டா எலாபரேட்டா போறது ஸ்டேட்மெண்ட். கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஆர் இருக்கும். ஆனா எஃப்ஐஆர் கண்டென்ட்டை பார்க்கும்போது என்னவா இருக்கு அப்படின்னா, ஃபுல்லா விக்டிம் தப்புன்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம இப்ப இதை ஏன் ரிலேட் பண்ணணும்னா, இந்த ஆர்ஜி கேர் கொல்கட்டா கேஸ் ரிலேட் பண்ணலாம். அந்த சந்தீப் அந்த பிரின்சிபல் என்ன கேட்டாரு, அந்த பொண்ணு ஏன் அந்த டைம்ல அங்க போகணும், செமினார் அவளுக்கு ஏன் போகணும், அந்த பொண்ணு, அப்ப அந்த பொண்ணு மேல என்ன தப்பு, அந்த பொண்ணு வந்து யாரையோ லவ் பண்ணாங்க, அதனாலதான் அதை மறைக்கிறதுக்காக தான் இப்படி. அதே விஷயங்கள் தான் இங்க நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, இந்த பொண்ணு ஏன் ஒரு பையன் கூட உட்காந்து பேசணும், அதுவும் ஏன் புதருக்குள்ள பேசணும், அவங்க புதருக்குள்ள என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை ஒரு வீடியோ எடுத்தனால அந்த பொண்ணு பயந்துருச்சு. யாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆக்சுவலி ஒரு பையன் பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னும் போது, ஐயோ லவ் பண்றது வீட்டுக்கு தெரிஞ்சிருமோ, நம்மள படிப்பை விட்டு நிறுத்திடுவாங்களோ, காலேஜ்ல டிசி கொடுத்துருவாங்களோ, எந்த காலேஜ், அந்த மாதிரி ஒரு பயங்கள் இருக்குல்ல, அதை வந்து ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு அந்த இடத்துல. அதுதான் விஷயம். அதுக்கும் ஹைகோர்ட் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் தேர் ஓன் ரைட், ஆக்சுவலி ரைட் டு லைஃப் இல்ல ரைட் டு சூஸ் த பார்ட்னர், எல்லாமே ஓகே, அழகா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட விஷயம், அது கேள்வி கேட்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இதே அவங்களோட அன்யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு அவங்க எதுக்கு போயிருக்காங்க, படிக்க போயிருக்காங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணி மாட்டிருந்தாங்கன்னா அப்ப கேள்வி கேட்கலாம். அவங்க உட்காந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்காங்க, அதை கேட்க யாருக்குமே இங்க உரிமை கிடையாதுன்றதுதான் விஷயம். அண்ணாமலையும் தான் அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா விக்டிம் பிளேமிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப பேசப்பட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து எந்த அளவுக்கு அந்த விக்டிமை பிளேம் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உலகத்தை காட்டுறதுக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி அதுதான் இப்ப ரொம்ப ஒரு டிபேட்டபிளான, இப்ப எனக்குமே அந்த இது விஷயம் இருக்கு. நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்தது நல்லது நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். அது முதல்ல வரவும் கூடாது. சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் படி விக்டிமோட எந்த டீடைலும் கொடுக்க கூடாது. இது இந்த நம்ம கொல்கட்டா கேஸ்ல பார்த்தோம்னா எல்லா யூடியூப் சேனலும் அவங்க போட்டோவை போட்டு இமீடியட்டா ரிமூவ் பண்ணுங்க, இல்லைன்னா சேனலையே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பிளாக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. போட்டவங்க எல்லாருக்குமே நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்ன ஒரு பெரிய துயரமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுல இந்த பொண்ணோட பேரு, பேரண்ட்ஸோட டீடைல்ஸ், பொண்ணோட போன் நம்பர், அட்ரஸ், பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோட டீடைல்ஸ்
எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? இப்ப இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் அது நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இதே அந்த போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துல வந்து நின்னு, யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி தைரியமா ஒரு பொண்ணு துணிச்சலா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னும் இந்த ஞானசேகரனால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க இருக்கோம்னு சொல்லியிருந்தா அது எப்படி ஒரு இருந்திருக்கும்? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எவ்வளவு தைரியத்தை கொடுத்திருக்கோம் அந்த இடத்துல. ஏன்னா இவர் வந்து ஹாபிச்சுவல் அஃபெண்டர் இல்லையா, இன்னும் பெண்களை பண்ணிட்டு தான் இருக்காரு. இதுக்கப்புறம் அவங்க அப்படி சொன்னாலுமே அதுல எந்த யூஸும் இல்ல நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கல்ல, நீங்க ஐடென்டிட்டியை வெளியே கொடுத்துட்டீங்களா. இப்ப இது எப்படி இருக்கும்னா, பாக்குற எல்லாருக்கும் ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டர் தானே. அப்படி கூட இருக்கலாம். இப்ப நமக்கு சந்தேகங்கள் வர வைக்கிறதுல இந்த இடத்துல, ஒருவேளை அதுக்காக பண்ணிருப்பாங்களோ, யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக மறைமுகமா சப்போர்ட்டுக்காக பண்ணிருப்பாங்களோ, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு வருது. ஏன்னா இப்ப எந்த பெண்ணும் வரதுக்கு யோசிப்பாங்க, ஐயோ போனா நம்மளதும் வெளியே வந்துருமா எஃப்ஐஆர், நம்ம ஐடென்டிட்டியும் லீக் ஆயிடுமா. இப்ப அந்த பொண்ணுக்கு இது எப்படின்னா வாழ்நாள் சாபம் தானே. என்னதான் இருந்தாலும் நமக்கே தெரியும் ஒரு சோஷியல் மீடியா எவ்வளவு வேகமா ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ண வைக்கும்னு. நம்ம சும்மா ஒரு வாட்ஸ்அப் குரூப் எடுத்தாலே 5 வருஷம் முன்னாடி ஒருத்தவங்க காண போய் கிடைச்சிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு அது சர்க்குலேட் ஆயிருக்கும், காணவில்லைன்னு சொல்லி. இதுதான் சோஷியல் மீடியாவோட பவர் ஆக்சுவலி. இப்போ அந்த பொண்ணுடைய பாதிக்கப்பட்ட மாணவியோட தோழியும் சக தோழியும் வந்து இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு அதே ஞானசேகரனால ஆளாக்கப்பட்டதா ஒரு தகவல் வருதே மேம். ஆமா, இன்னும் அது அபிஷியலா வரல ஆக்சுவலி. இப்ப ரீசெண்டா அது வெளியே வந்திருக்காங்க, அவங்களும் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் நமக்கு வந்து இன்னும் வர ஆரம்பிக்கல. ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு ஏன் இன்னைக்கு இந்த விஷயங்கள் அதெல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. இப்போ ஹைகோர்ட் சூமோட்டோவா எடுத்துட்டாங்க. சூமோட்டோவா ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது, இதுல வந்து உண்மையா சொல்லணும் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் வந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்டா ஆக்ட் பண்ணது வந்துட்டு ரொம்ப எல்லா மக்களுக்கும் திரும்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு போலீஸ் சிஸ்டம் மேல நம்பிக்கை போயிருச்சுன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் மேல நம்பிக்கை வர வச்சிருக்கு. ஏன்னா நேற்று மார்னிங் பாத்தீங்கன்னா வரலட்சுமி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதை வந்து அட்வொகேட்ஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்துட்டு சூமோட்டோவா எடுத்து விசாரிக்கணும், தயவு செஞ்சு நீதி வழங்க வேண்டும்னு அனுப்புறாங்க. அனுப்பின இம்மீடியட்டா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் அவர்களும் ஜஸ்டிஸ் V லட்சுமி நாராயணனும் இம்மீடியட்டா அக்செப்ட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணி இம்மீடியட்டா உட்கார்றாங்க. உட்காரும் போது அங்க வரலட்சுமி அவங்க இவ்வளவு விஷயங்களை சொல்றாங்க. பிளஸ் 2 நீங்க கேட்டீங்க இல்லையா பொதுநல வழக்கு, 2 பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷன் ஃபைல் ஆகுது. எதுக்காக ஃபைல் ஆகுதுன்னா, ரிகார்டிங் டு FIR லீக்கேஜ். இதெல்லாம் நேற்று ஃபைல் ஆகுது. ஃபைல் ஆகும்போது இவங்க தரப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டு மேட்டரை வந்து 2:15 அப்புறம் போஸ்ட் பண்றாங்க. அதான் நம்ம லஞ்சுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்துல ஓகே ஒரு தரப்பை நாங்க ஃபுல்லா கேட்டுட்டோம், என்ன நடந்ததுன்னு எல்லாமே நாங்க கேட்டுட்டோம், ஸ்டேட்டையோ போலீஸையோ கேட்காம எங்களால எந்த ஒரு இன்ட்ரீம் ஆர்டரும் பாஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாள் டைம், அதாவது நாளைக்குள்ள, நேத்து சொன்னது இன்னைக்குள்ள என்னன்றத சொன்னீங்க எங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட் கொடுத்தே ஆகணும். பேஸ்ட் ஆன் தட் எங்களோட விஷயம் என்னன்னு நாங்க சொல்றோம்ன்றது தான் நேத்தோட ஸ்டேட்மெண்ட். இப்ப எல்லாரும் கேட்கலாம், எங்க எல்லாமே தெளிவா இருக்குங்க, எதுக்குங்க நேத்தே அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லைன்னு. லால ஒரு கான்செப்ட் இருக்கு, என்ன அப்படின்னா லைக் ஹியரிங் ஆன் போத் சைட்ஸ் வித்வுட் பீயிங் பயாஸ்டுன்னு சொல்லுவோம். அது வந்து தப்பே இருந்தாலும் ஓகே, ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்கணும் இல்லையா. கேட்டுட்டு இங்க நம்ம வந்து ஒருதலை பட்சமா தீர்ப்பு கொடுக்க போறது இல்ல, கேட்க போறோம், 2 பக்கமும் கேட்டுட்டு என்னன்ற தீர்ப்பு கொடுக்க போறோம். அதுதான் இந்த இடத்துல குற்றவாளியாவே இருந்தாலும் அவங்க பக்கம் அவங்க தரப்பு நியாயம். அப்புறம் நாளைக்கு பயாஸ்ட் ஆயிடும்ல, என்ன ஒரு வாட்டி கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு அந்த சொல்லோ அந்த இதுவோ வந்துருச்சுன்னா விச் மீன்ஸ் அகைன் இன்ஜஸ்டிஸ்ன்ற கான்செப்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாமே ஊடகத்துல வந்துட்டு இருக்கு. பட் வந்து சட்ட ரீதியா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம சூமோட்டோ பத்தி பேசணும். இன்னைக்கு அதுக்கான ஒரு ஆர்டர்ஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஏன் திரும்ப அருண் கமிஷனர் இந்த இடத்துல வந்து கோவை செழியன் அவர் ஏன் நான் வந்து மினிஸ்டரை பத்தி நான் சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து பரபரப்பா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அருண் கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாரும் மக்கள் கேட்பாங்க, அது எப்படிங்க போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்க முடியுமா, எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தப்பேனாலும் நடவடிக்கை எடுக்கதான் படும். நம்ம நடவடிக்கைன்றது டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவ்வளவுதானே மேம். டிரான்ஸ்ஃபர்ன்றதை தாண்டி இல்ல. இப்போ நான் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும், நம்ம லாஸ்ட் டைம் அதுல் சுபாஷ் கேஸ்ல பேசியிருந்தோம். அந்த ஜட்ஜு ஒருத்தவங்க நாளையும் தடுத்துருக்கலாம் இவர் உயிர் போறதா, பட் தடுக்க முடியல, அவங்களுக்கும் என்ன பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா. இதுலயும் வந்து இப்ப டிரான்ஸ்ஃபர்ன்றதை தாண்டி அது என்னவா வேணா இருக்கலாம், அது நம்ம வரும்போது தான் பார்க்கணும். 6 months சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்க ஜாலியா லீவ் என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது வந்து டு த எக்ஸ்ட்ரீமான பனிஷ்மெண்ட்னா ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஐ திங்க் நீங்க நிறைய மக்களோட ஒரு மைண்ட் செட்ல இப்ப அந்த கேள்வியை கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான பதில் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். இந்த இடத்துல ஏன் வந்துட்டு ஹைகோர்ட்டே அந்த மாதிரி ஏன் சொல்லியிருக்காங்க, அது ஒரு கமிஷனருங்க, ஏங்க வந்துட்டு அவர் மேல போயிட்டு ஆக்ஷன் எடுக்கணும் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட் மாறுபடுது அந்த இடத்துல. என்னன்னு பார்த்தோம்னா, முந்தானத்து அவர் கூட்டின பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, 24ஆம் தேதி காலையில எங்களுக்கு
சம்பந்தப்பட்ட விக்டிம் பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. ஐசிசி கமிட்டி கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, பாஷ் கமிட்டி. இந்த விசாகா கைட்லைன்ஸ்க்கு அப்புறம் 2012 அப்புறம் பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், அதாவது பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் கொடுமை நடக்குது, அவங்க படிக்கிற இடத்துலயோ வேலை செய்யற இடத்துலயோ ஸ்கூல் காலேஜஸ் ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்ல ஏதாவது கொடுமை நடந்ததுன்னா அங்கேயே ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி கொண்டு வரலன்ற பட்சத்துல, அதாவது 10க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்க இருக்கணும். 10க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை செய்யலாம், படிக்கலாம். அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ விமன் ஃபேக்கல்டிஸ் ஒர்க் பண்றாங்க, எவ்வளோ விமென்ஸ் இருக்காங்க, எவ்வளோ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் 50,000 ரூபா ஃபைன் பிளஸ் வார்னிங் கொடுப்பாங்க. ரெண்டாவது டைம் அது என்னவா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்ன ஒரு ஒர்க்கிங் பிளேஸா இருந்தாலும் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அருண் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு கமிஷனர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஐசிசி கமிட்டி கிட்ட இருந்து தான் வந்துச்சு, அதாவது பாஷ் கமிட்டி கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஐசிசி கமிட்டி அப்படின்றது அண்ணா யூனிவர்சிட்டிக்கான கமிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில அதான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, 10க்கும் மேற்பட்ட ஒரு பெண்களோ விமனோ கேர்ள்ஸ் ஒரு விமன் யார் இருந்தாலும் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ண வேண்டிய மேண்டேட்ரி. இல்லனா ஃபைன் ஃபர்ஸ்ட் டைம் வித் வார்னிங் ஒரு செகண்ட் டைம் லைசன்ஸே கேன்சல் ஆயிடும். இது வந்து அருண் கமிஷனர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதாவது ஐசிசி கமிட்டி கிட்ட இருந்து தான் எங்களுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் வந்ததுன்னு. பட் மினிஸ்டர் சைட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணா நேரடியா வழக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்டா ஏன் வந்து திரும்ப திரும்ப இல்ல அவர் கமிஷனர் பேர் அடிப்படுதுன்றதுக்கான விளக்கத்தை இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கேன். முதல் விஷயம். ரெண்டாவது, அவர்கிட்ட போயிட்டு அவருடைய மனைவி இந்த மாதிரி அங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அது நம்ம சொன்ன மாதிரி சோ கால்டு ப்ரொஃபஸரா இருக்கலாம், இல்ல வந்து சானிடேஷன் ஒர்க்கரா இருக்கலாம், என்ன இருக்கலாம். ஆனா அவங்க அன்னிவர்சிட்டில ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்கும் போது அவர் எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் அங்க பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா 2 நாள் விசாரணைக்கு எடுத்திருக்காரு. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, அதை பத்தின எந்த தகவலும் எங்களுக்கு வரவில்லைன்னு சொல்றாரு. இவர் என்ன 3வது, இப்ப நம்ம சொல்லலாம் இங்க உட்காந்துக்கிட்டு தகவல் இல்லங்க, தகவலின் அடிப்படை இல்லைங்க, நம்ம என்ன வேணா சொல்லலாம். நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருந்து ஒரு என்கொயரி ப்ரொசீடிங்ல இருக்க ஒரு சீனியர் அபிஷியல் அந்த மாதிரி சொல்லலாமா? இன்னொன்னு, இப்ப நான் இருக்கேங்க, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும், நீ யாரு, உன் ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் யாரு, உனக்கு எத்தனை குழந்தைங்க, உங்க அப்பா அம்மா யாரு, நீ எங்க இருந்து வர, பேக்ரவுண்ட் என்ன, இதுல இருந்து நமக்கு கேள்விகள் வருது இல்லையா? சோ இவர் என்ன அமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னா, டீடைலா கொடுத்திருக்காரு. அவங்க ஒய்ஃப் இங்க ஒர்க் பண்றாங்க, அதனாலதான் அவங்க ஒய்ஃபை கூப்பிட போகும்போது வர போகும்போது அவர் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்க எல்லா பிளேசஸையும் தெரிஞ்சுக்கிட்டாருன்றது. இது 2 கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட். அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதுக்கு 3வது எஃப்ஐஆர் லீக்கேஜ், 4வது விக்டிம் பிளேம் பண்ணது. இது எல்லாமே அவர் மேல சொன்ன விஷயங்கள். கண்டிப்பாக அவர் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரஸ் மீட், ஒரு கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீடிங்ஸ்ல போயிட்டு இருக்கும் போது அவர் பிரஸ் மீட் கொடுத்ததே தப்பு. ஏன்னா அவர் எல்லாமே கன்க்ளூசிவ் நோட்ல கொடுத்திருக்காங்க, ஒரு குற்றவாளி தாங்க அப்படின்றது அந்த இடத்துல தப்பான ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி. 1. 2வது, அந்த பிரஸ் மீட் அவர் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கினாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் குவெஸ்சன் மார்க். சோ இப்ப எல்லாரும் ஒரு இதுல தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அருண் கமிஷனர் அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொன்னாங்கன்றதுக்கு இது எல்லாம் தான் ரீசன். இது ஹைகோர்ட் சூமோட்டோல இன்னைக்கு சொன்ன ஆர்டர்ஸ்ல இது ஒரு பக்கம். 2வது, அந்த பெண்ணுக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் மன உளைச்சலுக்கு அவங்க ஆளானாங்க இல்லையா, அந்த அரசாங்கத்தின் மூலமா 25 லட்சம் ரூபாய். 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அவங்களோட முழு படிப்பு செலவை வந்து இந்த இடத்துல எடுத்துக்கணும். 4வது, ஆப்வியஸா எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா, சிபிசிஐடிக்கு கேட்டாங்க. இப்ப கண்டிப்பா கமிஷனர் ஆணையருக்கு அவர் கீழே இருந்த எல்லா அதிகாரிகள் கிட்ட இருந்தும் இந்த கேஸ் விடுவிக்கப்பட்டு இப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட போயாச்சு. ஆக்சுவலி இதுல நான் உங்களுக்கு அதை சொல்லிடுறேன் பேரு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட போயாச்சு. அதுலயும் அந்த கமிட்டி, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 3 பெண்களை வச்சு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த 3 பெண்களும் ஐபிஎஸ் அபிஷியல்ஸ். யாருன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா நகர், ஆவடி, சேலம் துணை ஆணையர்கள். அவங்க பேரை பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஸ்னேகா பிரியா, அப்புறம் ஐமன் ஜமால், அண்ட் தென் பிருந்தா. இவங்க 3 பேரையும் தான் வந்துட்டு அந்த கமிட்டியில போட்டிருக்காங்க. இந்த 3 பேரும் தான் இனிமே இந்த கேஸை வந்து கம்ப்ளீட்டா விசாரிக்க போறாங்க. இன்னொன்னு, இப்ப நான் இன்னொன்னு சொன்னேன் இல்லையா, 2 பொதுநல வழக்கு போட்டிருக்காங்கன்னு. அதாவது அந்த எஃப்ஐஆர் பத்தின விஷயங்கள் ஏன் லீக்கேஜ் ஆச்சுன்னு அந்த பெட்டிஷனையும் க்ளோஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அவருக்கு யார் லீக் பண்ணாரோ, யாரோட கண்ட்ரோல்ல இருந்ததோ அந்த போலீஸ் அபிஷியல் மேல தனியா ஒரு எஃப்ஐஆர் வந்துட்டு இங்க ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, அந்த ஞானசேகரன் வந்து இப்ப 15 நாள் நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் கவர்மெண்ட் இதை பத்தின ஃபுல் ரிப்போர்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, நிர்பயா ஃபண்ட் என்ன ஆச்சு, எல்லாருமே 1000 கோடி எங்கெங்க போச்சு, ஏதுங்க ஆச்சு நிறைய கேட்டுட்டு இருக்கோம். இன்னொன்னு, அந்த நிறைய முன்னுக்கு பிறனான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, ஃபுட்டேஜ் வேலை செய்யலன்னு சொல்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டில என்ன சொல்றாங்க, இல்லங்க நாங்க வீக்லி ஒன்ஸ் ஃபுட்டேஜ் செக் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சோ இப்ப நம்ம பார்த்தோம்னா, இவர் அருண் கமிஷனரை இந்த இதுல இருந்து எடுத்தாச்சு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை உள்ள கொண்டு வந்தாச்சு. அந்த பெண்ணுக்கான விஷயங்களை வந்து உள்ள கொண்டு வந்தாச்சு. சோ நம்ம இனிமே வந்துட்டு எப்படி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போகுது, என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறத வச்சுதான் வந்து நம்ம எடுத்துட்டு போனோம். சொன்ன மாதிரி நேத்து சூமோட்டோ போட்டதுக்கான ஒரு விஷயங்கள் நேத்து கேட்கப்பட்டு இன்னைக்கு அதுக்கான
பதில்களும் நமக்கு கிடைச்சிருக்கு, அதாவது ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இன்னொன்னு இந்த ரிப்போர்ட், இந்த கமிட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கமிட்டி இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு இப்ப கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. அவங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்ஸ் எடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ஸை வச்சு அதுக்கப்புறம் மேல் நடவடிக்கை என்ன அப்படிங்கறத, ஏன்னா இப்போ கோர்ட் வெக்கேஷன்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் பெஞ்ச் இவங்க தான் உட்காந்துருக்காங்க, ஸ்பெஷல் பெஞ்ச். ஸோ கோர்ட் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் சிஜே வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட இந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்பி அவங்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, பிளஸ் 15 நாள் நீதிமன்ற காவல்ல என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போகுது அப்படிங்கறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல தான் நமக்கு தெரிய வரும். நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்குதா, இந்த வழக்குல அடுத்தடுத்த என்ன மர்மங்கள் அவிழ, ஏன்னா ஒரு விஷயம் தான் இங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு விரும்புறேன். தயவு செஞ்சு இந்த விக்டிம் பிளேமிங் எல்லாரும் விட்டுருங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே அதை தான் பண்றாங்க. அந்த பொண்ணியே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொன்னு ஆக்சுவலி இல்ல, நான் உங்களுக்கு செக்ஷன்ஸ் பனிஷ்மெண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா 63, 64 நான் சொன்ன மாதிரி 75 வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். இன்னொன்னு இப்போ எல்லாருமே சொன்னாங்க இந்த இடத்துல, அந்த பொண்ணு அந்த இடத்துல தடுத்திருக்கலாம், யாரையாவது கத்தி கூப்பிட்டுருக்கலாம், ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு. அதுக்கான செக்ஷன்ஸ் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேப் வித் கன்சர்ன்ட் தான். ஏன்னா நம்ம லால இல்ல, ஜென்ரலாவே நீ ஒத்துக்கிட்டு பண்ணியா ஒத்துக்காம பண்ணியா, கன்சென்ட்டோட பண்ணா எதுவுமே தப்பு இல்ல. பட் அந்த ஒத்துக்க வைக்கப்பட்டிருக்காங்க, அதுதான் சொல்ல வரேன். அப்படிதான் செக்ஷன்ஸே போட்டிருக்காங்க. ரேப் வித் கன்சென்ட் பட் பை த்ரெட்டனிங் ஆர் இன் a forceful way. அந்த இடத்துல எப்படி அந்த பொண்ணை சொல்லி அவர் அந்த இது கன்சென்ட் இல்ல, லைக் எப்படி அந்த இடத்துல அந்த பொண்ணு கூட சேர்ந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, நீ இதை ஒத்துக்கலன்னா வீடியோ லீக் பண்ணிடுவேன், ஆன்லைன்ல போட்டுருவேன், மேனேஜ்மெண்ட் கொடுத்துருவேன், இல்ல உன் பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிடுவேன். சோ இது எல்லாமே சரிங்க, இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். பட் இது அப்படியே மெடிக்கல் ரிப்போர்ட்ல ப்ரூவ் ஆயிருக்கு. எவ்வளவு பேர் நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்த்தோன்னு தெரியல. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பெண் அன்னைக்கு மாதவிடாய் ஆக்சுவலி அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட பிறப்புறுப்புல நிறைய காயங்கள் இருக்கு. இப்ப நம்ம நிக்கிறோம், யாராவது நம்மள ஏதாவது ஒரு அட்டாக் பண்றாங்கன்னும் போது நம்ம அவங்க கிட்ட இருந்து தடுக்க முயற்சி பண்ண மட்டும் நமக்கான காயங்கள் ஏற்படும். அதேதான் அன்னைக்கு நடந்திருக்கு. சரி, அந்த பொண்ணு கன்சென்ட்டோட பண்ணா ஏன் காயங்கள் ஏற்படணும்? ஃபோர்ஸ்ஃபுல்லான்ற ஒரு விஷயம் தான் இங்க இருக்குல்ல. இன்னொன்னு இதுல என்ன மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா, NCW அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வாலண்டியரா அவங்களும் சூமோட்டோவா உள்ள வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்குதுன்னா அவங்க பெட்டிஷன் போடுவாங்க, ஏதாவது ஒன்று நடக்குதுங்க எனக்கு இது உள்ள இது என்கொயரி ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுங்கன்னு போடுவாங்க. பட் இந்த கேஸ்ல அவங்களா உள்ள DGP சங்கர் ஜிவாலுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு செக்ஷன் 71 இன்வோக் பண்ணுங்க, அதாவது ஹாபிச்சுவல் அஃபெண்டர். நீங்க காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா ஒரு தப்பை திரும்ப திரும்ப பண்றவங்களுக்கு கூண்டாஸ் ஆக்ட் உள்ள வரும். பட் இங்க BNS ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 71 ஹாபிச்சுவல் செக்ஷுவல் அஃபெண்டர், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஹாபிச்சுவலா பண்றவங்க, ரேப் ஹாபிச்சுவலா பண்றவங்க, செக்ஷுவல் அபியூஸ் ஹாபிச்சுவலா பண்றவங்க தயவு செஞ்சு அந்த செக்ஷனை இன்வோக் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இவர் பொலிட்டிஷியன்ஸ் பாத்தீங்கன்னா ADMK 27 ஃபுல் ப்ரொடெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் லிஸ்டே போட்டார் ஆக்சுவலி, வெறும் காலோட இருக்கிறது, 48 நாள் விரதம், சாட்டையில அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். டிவிக்கு விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி எப்படி சொல்றது, இதுலயும் நிறைய மாறுபட்ட கருத்துக்களும் வருது. இவ்வளவு நாள் பேசின நடிகர்கள் ஏன் பேசல, சில அரசியல்வாதிகள் ஏன் பேசல, என்ன விஷயங்கள், அந்த மாதிரி இது ஃபுல்லாமே பொலிட்டிக்கல்லா போனதுக்கு ரீசன் என்னன்னா, அக்யூஸ்டு பொலிட்டிக்கல் பேஸ்டு அப்படிங்கறதுனாலதான் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, தயவு செஞ்சு இந்த விக்டிம் பிளேமிங் யாருமே இனிமே பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா கோர்ட்டே சொல்லியாச்சு. இப்ப என்ன சொல்லுவோம்னா, எல்லாத்தையும் தாண்டி கோர்ட்டு தான், அது அவங்களோட தனி மனித உரிமை. அதே மாதிரி ஒரு பொண்ணு பையன் உட்காந்து பேசினா தப்பு பண்றதுக்காக தான் அவங்க இருக்காங்கன்ற அவசியமே கிடையவே கிடையாது. ரெண்டாவது, அவங்க பேரண்ட்ஸ் மாதிரி இனிமேவாச்சு நம்ம பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க பெண் அது நடக்கணும்னு நான் சொல்ல வரல, எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்ட சப்போர்ட்டா நில்லுங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு அதனாலதான் அவங்களாலையும் வெளியே வர முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஈஸியா நினைச்சிருக்காங்க விக்டிம் பிளேமிங், அதனால எவ்வளவு பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் சொசைட்டி என்ன சொல்லுவோம், இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன லைஃபே முடிச்சுக்கிறாங்க. சோ இதெல்லாம் எதுவும் பண்ணாம மாணவியை நம்ம பாராட்டியே ஆகணும். கண்டிப்பா பேரண்ட்ஸையும் ஈக்குவலா பாராட்டணும். பாய் ஃப்ரெண்டு எத்தனையோ பசங்க இந்த காலத்துல என்ன சொல்றது, சும்மா ஒரு போனை எடுத்துட்டு நீ என்ன விட்டுட்டு பேசினால என் ஃப்ரெண்டு கிட்ட விட்டுட்டு போற பசங்க மத்தியில, இன்னைக்கு உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, நான் அவன் கூட நிக்கிறவா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவ்வளவு விஷயங்கள் பண்ணி இன்ன வரைக்கும் கூட நிக்கிறது. இதை பார்த்து எல்லாருமே கண்டிப்பா அந்த பேரண்ட்ஸை பார்த்து கத்துக்கணும், அந்த பொண்ணை பார்த்து கத்துக்கணும், அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்து கத்துக்கணும். அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பழகி இருந்தா அந்த பையன் விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இன்னி வரைக்கும் கூட நிக்கிற மென்டல் சப்போர்ட் தயவு செஞ்சு சொல்லுவாங்கல்ல, கூட நிக்க முடியல அப்படின்னாலுமே ஒழுங்கி நிக்கிறது பெஸ்ட். எந்த ஒரு கமெண்ட்ஸுமே பண்ணாம அட்லீஸ்ட் அவங்க லைஃப் அவங்க வாழ்ந்துட்டாச்சு போவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த வழக்கு பத்தி சொல்லியிருக்கீங்க. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்குதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி.